அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 questions கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா, த பிரைம் மினிஸ்டர் வில் லான்ச் எல்ஐசி பீமா சகி ஸ்கீம் இன் விச் ஸ்டேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்ஐசி பீமா சகி திட்டத்தை பிரதமர் எந்த மாநிலத்தில் தொடங்குகிறார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஹரியானாவில் இருக்கக்கூடிய பானிபட் அப்படிங்கிற இந்த பகுதியில் வச்சு தான் நம்மளுடைய பிரதமர் இந்த திட்டத்தை தொடங்க இருக்கிறார். என்ன திட்டம்? எல்ஐசி பீமா சகி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த ஒரு திட்டத்துக்கு கீழே பார்த்தோம்னா பெண்கள் 18 வயதுல இருந்து 50 வயதுக்கு உட்பட்ட பெண்கள் எல்லாருமே பார்த்தோம்னா எல்ஐசி ஏஜென்ட்டா மாறக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் இந்த பீமா சகி அப்படிங்கிற இந்த ஸ்கீம். ஓகேங்களா? இந்த திட்டத்துக்கு கீழே பார்த்தோம்னா 10th அப்படிங்கிறது எலிஜிபிலிட்டி 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கணும். மாசத்துக்கு 21,000 ரூபாய் இவங்களால சம்பாதிக்க முடியும். இந்த எல்ஐசி பீமா சகி அப்படிங்கிற இந்த திட்டத்துக்கு கீழே இதை பானிபட்ல வச்சு, பானிபட் அப்படிங்கிறது ஹரியானால இருக்கு. ஸோ அங்க வச்சு நம்மளுடைய பிரதமர் தொடங்கி வைக்கிறார். சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா, ஆபரேஷன் திரை நீக்கு இஸ் ரிலேட்டட் டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆபரேஷன் திரை நீக்கி எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது தமிழக காவல்துறை இருக்காங்க இல்லையா, அவங்களோட இந்த சைபர் கிரைம் விங் வந்து இந்த ஆபரேஷன் திரை நீக்கு அப்படிங்கிறது நடத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 70க்கும் மேற்பட்ட இந்த சைபர் கிரைம் மோசடி செய்யக்கூடிய ஆட்களை வந்து கைது செஞ்சிருக்காங்க. ஸோ அப்போ ஆபரேஷன் திரை நீக்கு அப்படிங்கிறது சைபர் செக்யூரிட்டியோட ரிலேட் ஆகி வரக்கூடிய ஒரு ஸ்கீம் தான், ஒரு ஆபரேஷன். சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா, choose the correct statement அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. The capital of Syria is Damascus and its currency is called Lyra அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The rule of President Bashar al-Assad is overthrown by the militants அப்படின்னு சொல்லி 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்கும். சிரியாவின் தலைநகரம் டமாஸ்கஸ் மற்றும் அதன் நாணயம் லிரா என்று அழைக்கப்படுகிறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு கரெக்ட் தான். சிரியன் பவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சிரியன் லைரா அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல லிரா அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இதனுடைய தலைநகரம், சிரியாவுடைய தலைநகரம் பார்த்தோம்னா டமாஸ்கஸ், அதுவுமே கரெக்ட் தான். நேத்து பார்த்தோம் அப்படின்னா டமாஸ்கஸ்குள்ள இந்த மிலிட்டன்ஸ் எல்லாருமே வந்து என்டர் ஆயிட்டாங்க. ஓகேங்களா? தீவிரவாத அமைப்புகள் எல்லாருமே என்டர் ஆகி இந்த பிரசிடென்ட் பஷார் அல் அசாதோட ஆட்சியை வந்து கவிழ்த்துட்டாங்க. சரியா? ஸோ அதுதான் இன்டர்நேஷனல் லெவல்ல இருந்து ஒரு முக்கியமான நியூஸ். ஸோ ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறதா நமக்கு கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, சைபர் செக்யூரிட்டி ஹெல்ப்லைன் நம்பர் இன் இந்தியா. இந்தியாவில் சைபர் செக்யூரிட்டி ஹெல்ப்லைன் எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 14567 அப்படிங்கிறது சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான ஹெல்ப்லைன் நம்பர். 1098 அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு சில்ட்ரன். 181 அப்படிங்கிறது விமன். 1930 அப்படிங்கிறது தான் நமக்கு சைபர் செக்யூரிட்டி ஹெல்ப்லைன் நம்பர் இன் இந்தியா. சரிங்களா? 1930. சரியா? கடைசியா பார்த்தோம் அப்படின்னா, the center has given how many years for the states to implement all aspects of the new criminal laws அப்படின்னு கேட்டிருக்காங்க. புதிய குற்றவியல் சட்டத்தின் அனைத்து அம்சங்களையும் நடைமுறைப்படுத்த மாநிலங்களுக்கு எத்தனை ஆண்டுகள் மத்திய அரசு அவகாசம் அளித்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ புதிய குற்றவியல் சட்டங்கள்ல நிறைய அம்சங்கள் அப்படிங்கிறது இருக்கு. இந்த அம்சங்கள் எல்லாத்தையுமே நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறத அப்கிரேட் பண்ணணும். சரிங்களா? சமீபத்தில் பார்த்தோம்னா சண்டிகர் அப்படிங்கிற யூனியன் பிரதேசம் இந்த குற்றவியல் சட்டங்கள், புதிய குற்றவியல் சட்டங்களை சரியான முறையில் நடைமுறைப்படுத்திட்டே வராங்க அப்படின்னு சொல்லி நம்ம பிரதமர் கூட பாராட்டி இருந்தார். ஸோ மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மத்திய அரசாங்கம் 5 வருஷம் கொடுத்துருக்காங்க இந்த புதிய குற்றவியல் சட்டங்களுடைய அனைத்து அம்சங்களையும் அப்படியே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக. சரிங்களா? ஸோ 5 years அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். இன்னைக்கு 5 questions பார்த்துருக்கோம். தேங்க்யூ.